மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய 2026 வருடத்தில் எந்த மாதிரியான மாறுதலும் மாற்றங்களும் வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறக்கப்படக்கூடிய 2026 வருடம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? பொதுவாக ஒரு வருடப்பிறப்பு அப்படின்னா எதிர்பார்ப்புகள் அப்படின்றது நிச்சயமாக நமக்கு இருக்க தான் செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். 2026 வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை, குருவாரம்னு சொல்லுவாங்க, வியாழக்கிழமை அதிகாலை ராஜகாளியம்மன் அவதரித்த நட்சத்திரம், காளிகாம்பாள் அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் 4வது பாதம் ரிஷப ராசியில் கன்னியா லக்னத்தில் தானுங்க இந்த வருடம் பிறக்கப்படுது 2026. மிதுன ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் மிதுன ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதியாக, அதாவது சுபஸ்தானாதிபதியாக வரக்கூடியவரும் புதன் தானுங்க. இந்த வருடப்பிறப்பு அன்னைக்கு உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதன் சுபஸ்தானாதிபதி குரு பகவானுடைய பார்வையில் உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கார். குரு பகவான் உங்களுடைய ராசியில், அதாவது தொழில்ஸ்தானாதிபதியும் சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய தொழில்ஸ்தானாதிபதி குரு, சுபஸ்தானாதிபதி புதன். அப்போது உங்கள் ராசிநாதன் புதன், திருமணஸ்தானாதிபதி புதன், இருவரும் கிரக பரிவர்த்தனை செய்திருக்கிறது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம். இந்த 2026 நிறைய பேர் வருஷ கணக்காக வாடகை வீட்டில் இருப்பீங்க. 15 வருஷமாக நான் வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு சொந்த வீடு வாசல் என்னால் வாங்க முடியலைங்க அப்படின்ற ஆதங்கத்தில் இருக்கிறீங்கன்னா இந்த 2026 வருடம் முடியறதுக்குள்ளார 100% மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சொந்த வீடு வாசல் அமைய போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காணொலியில் நான் சொன்ன விஷயம் நடக்கலைன்னா அடுத்த வருஷம் வீடியோ போடும் பொழுது, அடுத்த வருஷம் 2027 வருஷத்துடைய காணொலியை நான் போடும்போது இந்த காணொலி போடுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாதுடா தம்பி, நீ சொன்னது நடக்கவே இல்லைடா அப்படின்ட்டு அன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு 2 யோகம் உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்து, குரு பகவான் உங்கள் ராசியிலேயே இருந்து 2 பேரும் கிரக பரிவர்த்தனை மட்டும் கிடையாது, 2 பேரும் பார்வை பரிவர்த்தனை செய்துக்கிறாங்க. இதனால் தீராத திருமண தடைகள் தீரப்போகுது. அதே மாதிரி கல்யாணம் நடக்கலையான்ற ஆதங்கம் சில பேருக்கு இருக்குதுன்னா, ஏன்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற ஒரு சங்கடங்களும் சில பேருக்கு இருக்க தான் செய்யுது. கல்யாணம் நடக்கலைன்றது சில பேருக்கு ஆதங்கம், கல்யாணம் நடந்த நிம்மதி சந்தோஷம் இல்லையே அப்படின்ற கவலை சில பேருக்கு. அப்போ அந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மன வாழ்க்கை சார்ந்த பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சார் எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க? திருமண ஸ்தானாதிபதி குரு திருமண காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனை பார்க்கிறாரே, அந்த சுக்கிரன் திருமண ஸ்தானத்தில் தான் இருக்கார், அவருடைய சொந்த வீட்டில். ஒரு கிரகம் எப்படி நமக்கு பலன் தருது அப்படின்னா, ஒன்று நம்மளுடைய ராசிநாதனோட அந்த கிரகம் சேர்ந்துருக்கணும், இல்லையா நம்மளுடைய ராசியை பார்க்கணும். அப்போ நம்ம ராசிக்கு ஒரு கிரகம் கம்யூனிகேஷன் இருந்தால் மட்டும்தானே அது பலிதமாகும். இப்போ மிதுன ராசிக்கு 7வது பாவகத்தில் சூரியன் இருக்கார், செவ்வாய் இருக்கார், புதன் இருக்கிறார், சுக்கிர பகவான் இருக்கார். மிதுன ராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதி சூரியன், வேறு யாருக்குமே இந்த பிரார்த்தம் கிடையாது, பார்த்துக்கிடுங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் தைரியஸ்தானாதிபதியாக சூரியன். அப்போ சூரியன் புதனுடன் சேர்றதுனால புதனாதித்ய யோகம், சூரியனும் புதனும் சேர்ந்துருக்கார், அஸ்தமனம் அடையலை. இதில் யார் அஸ்தமனம் அடைஞ்சிருக்கிறாங்க சூரியனோட அப்படின்னா, சூரியனுடன் 5 டிகிரிக்குள்ளார இருந்தால் எந்த கிரகமாக இருந்தாலும் சூரிய பகவானோட 5 டிகிரிக்குள்ளார இருந்தால் அஸ்தமனம் அடைஞ்சிருவார். அப்போது சூரியன் இந்த வருடப்பிறப்பு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தில் இருக்க சூரிய பகவானோட செவ்வாய் இருக்குது, புதன் இருக்குது, சுக்கிரன் இருக்குது. அப்போ அந்த செவ்வாய் மட்டும்தான் சூரிய பகவானோட அஸ்தமனம் அடைஞ்சிட்டார்.
256 டிகிரியில் வந்து சூரியன் பூராட நட்சத்திரம் முதல் பாதத்தில், 258 டிகிரியில் செவ்வாய். அப்போ நமக்கு செவ்வாய் வந்து அஸ்தமனம் அடைஞ்சிட்டார். செவ்வாய் 6 கூடிய கிரகம் தானே, அஸ்தமனம் அடைகிறது நல்லது தானே, எதிரிகளுடைய தொல்லை இல்லாமல் இருக்கும். சார் எதிரிகளுடைய தொல்லை இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறீங்க சார், எந்த அர்த்தத்தில் சொல்கிறீங்க சார்? இங்கே நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கிறதுக்கு 4 பேர் காரணமாக இருக்கிறாங்கன்னா, நல்லது நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு 10 பேர் இருக்குதானங்க செய்வாங்க. அந்த மாதிரி நபர்களுடைய அந்த சங்கடங்கள் சரியாகிறதுக்கு உண்டான தருணமாக இருக்குது இந்த வருடத்தில். அதே மாதிரி தைரியஸ்தானாதிபதி சுபஸ்தானாதிபதி சேர்றாரு. நம்மளுடைய முன்னேற்றத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். சுபஸ்தானாதிபதியும் செவ்வாவும் சேருவதனால, சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன். சுபஸ்தானம்னா என்னன்னா வாகனம், வீடு, மண்மனைன்னு சொல்லலாம், வாகனம்னு சொல்லலாம், தாயுடைய ஸ்தானம் சொல்லலாம், தாய் மாமனுடைய ஸ்தானம் சொல்லலாம். அப்போது வாகனம் வாங்கிறதுக்கான பிராப்தம் உண்டு, மண்மனை வாங்கிறதுக்கான பிராப்தம் உண்டு, தாய்க்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, தாய் மாமனுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதே மாதிரி புதன் அப்படின்றவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கல்விக்காரகன்னு நம்ம சொல்லுவோம், வெளிநாட்டுக்கு அதிபதினு நம்ம சொல்லுவோம், படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம். சில பேருக்கு மிதுன ராசியில் பிறந்தவங்க எப்படின்னா, படிப்பறிவு அப்படின்றது 40% இருக்குதுன்னா பகுத்தறிவுன்றது 80% இருக்குது. ஒரு சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கு சம்மதமே இருக்காது. அப்போது படித்த படிப்புன்னு பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற லெவலில் தான் அவர் படிச்சிருப்பார். அவர் செய்கிற வேலை பார்த்திங்கன்னா 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி வேலை. என்னன்னா புத்தியை கேட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட மனசை கேட்டு வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மிதுன ராசியில் பிறந்தவங்க ஏராளம். தானாக கையூனி கரணம் போட்டு அப்பனுடைய உதவி இல்லாமல், அம்மாவுடைய உதவி இல்லாமல், சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் யாருடைய உதவி இல்லாமல் தானாக கையூனி கரணம் போட்டு வந்தவங்க மிதுன ராசியில் பிறந்தவங்க ஏராளம். அது இந்திரன் பிறந்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய, இந்திர பகவான் பிறந்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மிருகசீரிச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, சிவபெருமான் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, தானாக கையூனி கரணம் போட்டு மேலே வந்தவங்க ஜாஸ்தி. அப்போது 2026 வருடத்தில் உங்களுடைய ராசியில் ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் பயிற்சி அடைகிறார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த குரு பயிற்சியே ஒரு சிக்கலாக இருக்க போகுது. 2026 வருடத்தில் நிச்சயமாக 100% சிக்கலாக இருக்க போகுது. அதாவது வாக்கிய பிரகாரம் அது வேறு மாதிரி ஒரு கணிதம் இருக்குது. திருக்கணித பிரகாரம் தான் நான் உங்களுக்கு பலன் சொல்லிகிட்டு இருக்கிறேனுங்க. திருக்கணித பிரகாரம் குரு பகவான் 2026 வருடத்தில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி பயிற்சி அடைகிறாரு. இதே திருக்கணித பிரகாரம் நிறைய ஜோதிடர்கள் வேறு தேதி சொல்லுவாங்க, பார்த்துக்கிடுங்க. சரி, அதெல்லாம் வேண்டாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம், திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் தனஸ்தானத்துக்கு உச்சமடைகிறார். திருமண ஸ்தானாதிபதி குடும்பஸ்தானத்தில் வர்றது நமக்கு நல்லது, தொழில் ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் வர்றது நமக்கு நல்லது. கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது சாமி, இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, என் கடனை கட்டுவனா கட்ட மாட்டேனான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சங்கடப்பட்டு இருக்கிற மிதுன ராசி நண்பர்களாக நீங்கள் இருந்தால் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 100% 50 லட்சம் ரூபாய் இல்லை 5 கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அந்த கடனை கட்டுறதுக்கான பாதை இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும். அதில் மாற்று கருத்து இல்லை. மிகைப்படுத்தி சொல்கிறேன்னு நினச்சிக்கிடாதீங்க, அந்த அவசியம் எனக்கு இல்லை. உள்ளதை உள்ளபடி நான் சொல்லிகிட்டு இருக்கிறேனுங்க. நான் தான் சொல்லிவிட்டேனே, 2026 வருடம் கடைசியில் நான் சொன்ன பலன் நடக்கலைன்னா 2027 வருடத்தில் நான் சொல்லக்கூடிய பலன் நீங்கள் சொல்லாதீங்க ஐயா, நீ சொல்கிறதுக்கு தகுதியாக உனக்கு கிடையாதுயான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா எனக்கு மட்டும்தானுங்க தெரியும். ஆனால் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா உலகத்துக்கே தெரியும் இல்லை நான் உண்மையாக தப்பான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது 2026 வருடம் கடைசியில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி தன்னுடைய சுயசாரத்தில்
புனர்பூச நட்சத்திரம் 4வது மாதத்தில் கடகத்துக்கு வரும்பொழுது, தனஸ்தானத்துக்கு வரும்போது 100% சுய தொழில் செய்கிற நண்பர்களுக்கு பிரமாதமான யோகம். தொழிலதிபர் ஆகிறதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்குது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, என்னடா வளவலன்னு பேசுகிறாருன்னு நினச்சிக்கிடாதீங்க. உங்களுக்கு ஆதாரபூர்வமாக சொல்லணுன்ற ஆசையில் தானே இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறேனுங்க. இன்றைக்கி சம்பாதிச்சவங்க, சாதித்தவங்க, வசந்து பார்க்குற இடத்துல இருக்கிறவங்க, 1000 பேருக்கு இல்லை 10,000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடியவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுனால தான் சாதிச்சிருந்துருப்பாங்க இல்லையா? பிறக்கும்போது யாரும் சாதிச்சு உட்காரல. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொருத்தரால் சாதிக்க முடியுது. அந்த மாதிரியான அனுகூலங்களை தான் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2026வது வருடத்தில் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அதுவும் உங்களுக்கு இந்த குரு பகவான் பயிற்சி ஆனதுக்கப்புறம் பிரமாதமாக இருக்கும். சார், குரு பகவான் பயிற்சி ஆகிறதுக்கும் நான் தொழில் அதிபர் ஆகிறதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேனுங்க. உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகம் தனஸ்தானம். தனஸ்தானத்தில் தனகாரகன் வராரு ஜூன் 2ஆம் தேதி. ஜூலை மாதம் 27ஆம் தேதி தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், அதாவது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் யோகக்காரகன் தானுங்க, பாதகாதிபதியெல்லாம் கிடையவே கிடையாது. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் மிதுன ராசிக்கு 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தில் கோட்சார ரீதியாக இந்த 2026வது வருடம் முழுமையாக இருக்கிறார். அப்போது ஜூன் மாதம் 2ஆம் தேதி தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் குரு உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் தனஸ்தானத்தில் வந்து தன்னுடைய சுயசாரத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதி அடைகிறாரு. என்னைக்கு? ஜூலை மாதம் 27ஆம் தேதி. ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான மிக சிறந்த ஒரு நேரம். அதாவதுங்க, நம்ம ஒரு பள்ளத்தில் ஒரு வண்டியிலையோ சைக்கிள்லையோ ஒரு பள்ளத்தில் போகிறதுக்கும் ஒரு மேட்டில் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதாவது வர்ற தண்ணியில் எதிர்நீச்சல் அடிச்சுட்டு போகிறதுக்கும் போகிற தண்ணியில் நாம் நீச்சல் அடிச்சுக்கிட்டு போகிறதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? 2025 இருக்கட்டும், 2024 இருக்கட்டும், ஏன் 2023 இருக்கட்டும், மன அழுத்தம் அதிகமாக கொடுத்துருந்துருக்கோம். பண ரீதியாக பலவிதமான சிக்கலை ஏற்படுத்தி இருந்திருக்கோம். வாங்கின பணத்தை கட்ட முடியலையன்ற ஆதங்கத்தை விட கொடுத்த பணத்தை வாங்க முடியலையன்ற ஆதங்கம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். யாருடைய பாவத்தையும் வாங்கிட்டு போகணுன்ற அவசியமும் ஆசையும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இல்லை. பல பேருடைய வாழ்க்கைக்கும் பல பேருடைய வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் காரணமாக இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு வகையில் ஒருத்தருடைய அழிவுக்கு கூட நீங்கள் காரணமாக இருக்க மாட்டீங்க. ஒருத்தருடைய கஷ்டத்துக்கு கூட நீங்கள் காரணமாக இருக்க மாட்டீங்க. ஏங்க, பெத்த தகப்பனுடைய ஒரு உதவியை எதிர்பாராமல் வந்தவங்க நீங்கள் அடுத்தவங்களுடைய உதவியாக எதிர்பார்க்க போகிறீங்க? இல்லை. 2026வது வருஷத்தில் ஜூலை மாதம் 27ஆம் தேதி இந்த சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தொழில் காரகன் சனி பகவான் வக்கரகதி அடையும் பொழுது குரு பகவானுடைய பார்வை வாங்குறார். குரு பகவானுடைய பார்வை இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகன் பார்க்கக்கூடிய அந்த சுபஸ்தானத்தை பார்க்கிறார். வெளிநாடு தொடர்புள்ள வேலைகள் அமையும். எம்புட்டு கடன் பிரச்சனை இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனை சரியாகிறதுக்கான ஒரு பாதையை கொடுத்துரும். 2026 ஜூலை மாதம் 27 தேதியில் தெளிவான எண்ணம், தெளிவான சிந்தனைகள் ஏற்படும். ஒரு அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேனுங்க, ஒருத்தர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணுன்ற அவசியம் இல்லைங்க உங்களுக்கு. இதுதான் சாமி பாதை அப்படின்னு கையை காட்டுறதுக்கு ஆள் இருந்தால் போதுமானது. அப்படி இல்லைனாலும் தட்டு மாதிரி மேலே வந்துடுவீங்க, அது வேறு விஷயம். ஆனால் இதுதான் நீ போகிற பாதை அப்படின்னு ஒரு பாதை காட்டுறதுக்கு ஆள் இருந்தால் போதுமானது. நீங்கள் மேலுக்கு வந்துடுவீங்க, எம்புட்டும் சாதிச்சு விடுவீங்க. சம்பாதிக்கிறது எல்லாரும் செய்கிற வேலை தானுங்க, சாதிக்கிறது அப்படி கிடையாது பாருங்க. ஒரு சிலரால் ஒரு சில நேரத்தில் தானே சாதிக்க முடியுது. இது உங்களுக்கான நேரம் சாமி. 2026வது வருடம் ஜூலை மாதம் சனி பகவான் வக்கரகதி அடையும் பொழுது குரு பகவானுடைய வீட்டில் குரு பகவானுடைய பார்வையில் வராரு. பிரமாதமான நேரமாக இருக்கும், பார்த்துக்கிடுங்க. ஜூலை மாதம் 27லிருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதிக்குள்ளார
பல பேரை தொழிலதிபராக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது. சுய தொழில் செய்கிறதுக்கான சந்தர்ப்பம் இது. இருக்கிற வேலையில் பதவி உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளியூர் வெளிநாடு போன்ற வேலைகளுக்கு போகக்கூடிய அமைப்பு. இது எப்போ நடக்க போகுது? 2026 வருடம் ஜூலை மாதம் 27 தேதியிலிருந்து 2026 வருடம் டிசம்பர் மாதம் 11 தேதிக்குள்ளார இந்த அமைப்பு நல்லா இருக்கு. அதே மாதிரி அந்த நேரத்தில் நிறைய பேர் வாகனம் வாங்குவீங்க. பொதுவாக இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வாகனம் வசதியை கொடுக்குமே தவிர, எப்படி வசதினா, ஒரு வண்டி வச்சுருக்கிறேனுங்க, ஒரு பைக் 2 வீலர் வச்சுருக்கிறேனுங்க, மாதத்துக்கு ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறேனுங்க. அதே ஒரு கார் வச்சுருந்தால் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பீங்க. அது உங்களுடைய தரத்தை கொடுக்குமே தவிர வாகனம் வாங்கி விற்கிறதுக்கு நீங்கள் லாக்கி விட மாட்டீங்க. அதாவது இரும்பு அப்படின்றது மிதுன ராசியில் பிறந்தவங்க வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம். ஆனால் அது வியாபாரமாக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இல்லை. நீங்கள் ரியல் எஸ்டேட் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, வீடு வாசல் கட்டி விற்கிறவங்களா இருந்தாலும் சரி, போக்குவரத்து துறையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும். சுய தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, அல்லது அரசாங்கத்தில் வேலை செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அயல்நாட்டில் வேலை செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலை வாய்ப்பு இந்த வருடத்தில் நிறைவாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். வேலையே இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கிறேனுங்க, நிச்சயமாக வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கறதுக்கான ஒரு அற்புதமான பிராப்தத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அதே மாதிரி சனி பகவானுடைய அனுகூலங்கள் பிரமாதமாக இருக்கும். இந்த குரு பகவான் கூட உங்களுக்கு அதிசாரத்துக்கு வரார், அது கூட பார்த்துக்கிடுங்க. அந்த ஒரு அமைப்பு உங்களுக்கு நான் சொல்கிறேனுங்க. குரு பகவான் அதிசாரத்துக்கு வராருன்னா அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி வராரு. நான் சொன்ன பலன்லேயே உங்களுக்கு 2026 வருடம் எந்த அளவுக்கு இருக்கும்னு டீட்டெயிலாக நான் பார்த்துருப்பேன்னு பார்த்துக்கிடுங்க. 2026 வருடம் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி குரு பகவான் அதிசாரத்தில், அதாவது சிம்மத்துக்கு வருவார். அப்போ உங்கள் லாபஸ்தானத்தையும் பார்ப்பார். அதிசாரத்திலிருந்து உங்கள் லாபஸ்தானத்தையும் பார்ப்பார். இது இன்னும் பிரமாதமாக இருக்கும். ஒவ்வொரு தருணமும் 2026 வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தருணமும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல அனுகூலங்கள் தரக்கூடிய ஒரு காலகட்டம். மாற்று கருத்து கிடையாது. காற்றடிக்கும் போது தூற்றிக்கிடணும், வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணுன்ற மாதிரி உங்களுக்கான ஒரு பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்குது. நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் இந்த பிரபஞ்சம் முடிவு எடுக்க வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? இது உங்களுக்கான நேரம் சாமி, பார்த்துக்கிடுங்க. 2026 வருடம் ஜூன் மாதம் ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. ஏன் 2026 வருடம் பிறந்த உடனே, ஏன்னா சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து சூரிய மங்கள யோகமாக உங்கள் ராசியை பார்க்குறாங்க. சூரியனும் புதனும் சேர்ந்து புதனாதித்ய யோகமாக உங்கள் ராசியை பார்க்குறாங்க. இதெல்லாம் நல்ல நேரம், அற்புதமான நேர காலங்கள். முயற்சி மட்டும் செய்யுங்க. மண்ணுக்குள்ளே போட்ட விதையை முட்டிக்கிட்டு மேலே வருது. முயற்சின்ற விதையை நீங்கள் விதைச்சு பாருங்கள். வருடம் முடிகிறதுக்குள்ளார வளர்ச்சின்ற விருட்சம் நிச்சயமும் வந்தே தீரும். அதில் மாற்று கருத்து கிடையாது. அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி குரு பகவான் அதிசாரத்துக்கு வராரு. பிரமாதமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும், பார்த்துக்கிடுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம், ஏன்னா அந்த ராகு கேது பயிற்சியும் உண்டு. 2026 வருடத்தில் குரு பயிற்சி உண்டு, ராகு கேது பயிற்சி உண்டு. டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி 2026 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகுவும் கேதுவும் பயிற்சி அடைகிறாங்க. அப்போ நமக்கு 3வது பாவகத்தில் இருந்த அந்த கேது பகவான் 2வது பாவகத்துக்கு வரார். குரு பகவான் இருக்கிற இடத்துக்கு வரார். 9வது பாவகத்தில் இருந்த ராகு பகவான் 8வது பாவகத்துக்கு வரார். இந்த அமைப்புகளும் நல்லா இருக்கும். அதாவது கல்வியால் மேலே வரவங்க அந்த நேரத்தில் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. 2027 வருடத்துடைய பலன் இன்னும் பிரமாதமாக இருக்கும். சரிங்களா? ஆக இது எல்லாமே 2026 இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய ஒரு பலன்கள். நாம் சம்பாதிக்கிற இடத்துல இருக்கணுமா அல்லது சாதிக்கிற இடத்துக்கு இருக்கணுமான்றது உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. ஏன்னா நேர காலங்கள் சாதகமாக இருக்கிற பட்சத்தில் ஆண்டியாக நாம் இருந்தாலும் அரசனாக்கிடுவோம் இந்த பிரபஞ்சம். நேர காலங்கள் பாதகமாக இருந்ததுன்னா அரசனாகவே இருந்தாலும் ஆண்டி ஆகிடுவாங்க. ஆர்வம்ன்றது எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பில் 30 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா அந்த 30 பிள்ளைங்களும் மதிப்பெண் எடுக்கணுன்ற எண்ணத்தில் தான் படிப்பாங்க. 30 பிள்ளைகளை ஒத்த பிள்ளை தான் மதிப்பெண் எடுக்குது. அந்த 30 பிள்ளைகளுக்கு ஒரே மாதிரியான பாடத்திட்டம், ஒரே மாதிரியான கல்வி, ஒரே மாதிரியான அமைப்புகள் இருந்தாலும் அதில் ஒரு பிள்ளை மட்டும்தான் மதிப்பெண் எடுக்குது. அப்போது முயற்சி மட்டும் இருந்தால் போதாது சாமி, முயற்சியோடு சேர்ந்து நேர காலங்களும் சாதகமாக இருக்கணும். இது உங்களுக்கான நேரங்க.
நீங்கள் சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம், நீங்கள் உயர்றதுக்கு உண்டான நேரம், நீங்கள் உருப்படுறதுக்கு உண்டான நேரம் இது. பயன்படுத்திக்கிடுங்க. நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த நேர காலங்களில் உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்கணுன்ற எண்ணங்கள் இருந்தால் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. நீங்கள் யார், உங்கள் தரம் என்ன, உங்கள் தகுதி என்ன, எப்படி இருப்பீங்க, எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்ற தகவலை சொல்கிறேனுங்க. ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்தித்ததில் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மிதுனராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.